ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா கர்த்தர் மூலமாய் ஒவ்வொரு நாளும் பேசப்படுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்காக இந்த நாளிலே கர்த்தர் பேசுவதை இந்த நாளிலே நீங்கள் கேட்டு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் இந்த காலை வேளையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கதரிசன வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 35 சங்கீதம் 2 வாசித்து பாருங்கள். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பத்தை கர்த்தர் சமூகத்தில் ஏறெடுக்கிறார். ஒத்தாசையாய் எழுந்து நில்லும். இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசையாய் கர்த்தர் எழுந்தருளுவார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒத்தாசையாக உதவியாக ஒரு கேடகத்தை போல பரிசையை போல் ஒரு பாதுகாப்பாக அவர் நமக்கு நிற்கிறார். அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தில் நிறைய யுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், ஆபத்துகள், பொல்லாப்புகள் சூழ்ந்து வரலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கேடகமாய் பரிசையாய் நமக்கு ஒத்தாசையாய் எழுந்து நிற்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். ஆதி ஆகமத்திலே 31 24 வாசிக்கும் பொழுது, அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோப்போடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி லாபானிடத்திலே தேவன் எச்சரித்து யாக்கோப்புக்கு ஒத்தாசையாய் எழுந்து நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, உமது வார்த்தையின்படியாக, ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் பாருங்கள், ஒரு பெரிய காரியத்தை லாபானுக்கு முன்பாக செய்கிறார். யாக்கோபுக்காக ஒத்தாசையாய் எழுந்து நிற்கிறார். காரணம் என்ன? 20 வருஷம் யாக்கோப்பை லாபான் அடிமைப்படுத்தி வைத்து அவனை எல்லாவற்றிலும் தன் வயப்படுத்தி கட்டி வைத்தான். ஆண்டவருடைய சித்தம் திட்டம் செயல்படக்கூடாதபடிக்கு யாக்கோப்பை அவன் பிடித்து வைத்திருந்தான். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஏதோ ஒன்று யாரோ ஒருவர் உங்களை பிடித்து வைத்திருக்கலாம். உங்கள் சம்பாத்தியங்களை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய ஊழிய பாதை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கலாம். எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் விடுதலையாகாமல் முன்னேற முடியாமல் சில சூழ்நிலைகளை வேலை செய்கிற ஸ்தலத்தில், குடும்பத்தின் காரியத்தில், உங்களை ஏதோ ஒரு பாவத்தின் போராட்டத்தில், ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தில் உங்களை ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டி வைத்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் சாத்தானையும் அந்த கிரியைகளையும் எச்சரித்து துரத்துகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 7 10 கர்த்தரை நோக்கி சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் தாமே மகிமையாக இறங்கி கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சாமுவேல் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் ஒத்தாசையாக விரோதிகளுக்கு விரோதமாய் எழுந்து நின்று இடிமுழக்கங்களை கட்டளையிட்டு ஜெயம் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள். நமக்கு வேத வசனம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நமக்கு ஒத்தாசையாய் எழுந்தருள்வார். நாம் அவரை சார்ந்து அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஒத்தாசையாக இந்த காலை வேளையிலே எங்களுக்காக நீர் நிற்கிறவரே, ஒரு விசை கூட விசுவாச நம்மை கேடகமாக பாதுகாப்பாக நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. ஒரு விசை கூட நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான அடிமைத்தனங்களும் பிடித்து வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் திட்டத்தை முறித்து போட்டு ஒத்தாசையாய் எழுந்து யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. இவர்கள் ஒவ்வொரு பாதையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இதுவரைக்கும் போராடி கொண்டிருக்கிற சத்துருனுடைய திட்டங்கள் விலகி போகட்டும் அப்பா. கர்த்தர் ஜெயம் கொடுப்பீராக. கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஏதோ ஒன்று, யாரோ ஒன்று, எந்த சூழ்நிலையாவது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு தூரமாக்குகிற அடிமைப்படுத்துகிற காரியமா இருந்தால், அது எந்த சூழ்நிலை இருந்தாலும், அது வேலை சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தரை சேவிக்க முடியாதபடி, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு காலகட்டங்களிலிருந்து ஆண்டவரே
அடிக்கப்பட்டிருந்தால் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, ஜெயம் கொடுப்பீராக. கல்வாரி சிலுவை பார்த்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு கேடகமாக இந்த நாளிலிருந்து ஒத்தாசையாக எங்களுக்கு நீர் எழுந்தருளி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு வியாதி படுக்கையை ஆண்டவரை எடுத்து பரிபூர்ண சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. இந்த நிமிஷத்திலிருந்து காரியங்களை கத்த ஜெயமாக்கி தாரும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று முதல் ஒத்தாசையை கர்த்தர் எழுந்தருள்வார். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமேன்.